ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். எந்த ஒரு இடத்தின் வைப்ரேஷன் மிக நன்றாக இருக்கின்றதோ அங்கு நமது மனதினுடைய ஸ்திதி மிக சிரேஷ்டமானதாகவும், நமது மனநிலையினுடைய சக்தி அதிகமாகவும், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதனுடைய சக்தியும் பல மடங்காக பெருகிவிடுகின்றது. நம்மை சுற்றி அனைத்து காரியங்களும் தடைகளற்றதாக இருக்கும். இதனுடைய பலன் நமது ஒவ்வொரு அடியிலும் வெற்றி என்பது நம் காலை சுற்றி வரும். கர்ம சேத்திரத்தில் நம்முடைய ஸ்திதி மகானாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது ஸ்திதி, சங்கல்பம், யோக பயிற்சி நன்றாக இருக்கும்போது நம்மை சுற்றியுள்ள வைப்ரேஷனை அது பவர்ஃபுல்லாக ஆக்கிவிடுகின்றது. மனதினுடைய ஸ்திதி சிரேஷ்டமாக இருக்கும்போது உடலினுடைய நிலை சிரேஷ்டமானதாக, நல்ல கர்மம் செய்யக்கூடிய ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்கும். மனம் சாந்தியாக இருக்கும்போது புத்தியினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாகின்றது. சன்ஸ்காரம் சிரேஷ்டமாகி விடுகின்றது. நாலாபுரத்தினுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவாக, பவர்ஃபுல்லாக ஆகிவிடுகின்றது. நம்முடன் இருக்கக்கூடியவர்களும் நமக்கு மிக நல்ல சகயோகியாக ஆகிவிடுகின்றார்கள். குடும்பத்தில் யார் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது, உடன் இருப்பவர்கள் விரோதிகளாக ஆகின்றார்கள். யாருக்கு அடி அடியிலும் பிரச்சனை இருக்கின்றது, அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனதினுடைய ஸ்திதி நன்றாக இல்லை, என்னுடைய சிந்தனை நெகட்டிவாக இருக்கின்றது, நான் பார்க்கும் நோக்கம் நெகட்டிவாக, காரியங்கள் என்னுடைய சூழ்நிலையை பாரமானதாக அனுபவம் செய்விக்கின்றது. இதில் நாம் அவசியம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். தன்னைத்தான் பொறுப்புதாரியாக உணர்ந்து, எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, என்னை சுற்றிலும் என்ன நடக்கின்றது, அதற்கு நானே பொறுப்புதாரி என்பதை நாம் உணர வேண்டும். நாம் தன்னைத்தான் மகானாக ஆக்க வேண்டும். சூழ்நிலையை அப்படிப்பட்டதாக நாலாபுறமும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால் சுகம், நன்மையினுடைய அனுபவம் ஏற்படும். சிரேஷ்டமான ஸ்திதி உருவாக்குவதற்கு சுய பெருமை, ஸ்வமானுடைய பயிற்சி மிக அவசியம். ஸ்வமான் சிரேஷ்டமாக இருந்தால் பிரச்சனைகள் ஒன்றுமே இருக்காது. ஸ்வமான் சிரேஷ்டமானதாக இருந்தால் நமது ஸ்திதி, மனநிலை மகான் ஆகிவிடும். ஸ்வமான்தாரி மகான் ஆகிவிட்டோம் என்றால் நமது ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் மிக உயர்ந்ததாகிவிட்டது என்பது உணர்ந்து கொள்ளலாம். அனைத்தும் அதன் மூலம் மாறிவிடுகின்றது. அனைத்து விஷயங்களும் மிகச் சிறியதாக அனுபவமாகும். எந்த ஒரு காட்சிகளும் நம்மை டிஸ்டர்ப் செய்யவே முடியாது. நமது ஸ்திதி மகான் தன்மையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். நமது சிரேஷ்ட ஸ்வமான் ஸ்திதியின் மகத்துவத்தை நாம் மிக நன்றாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கூடவே குழுவில், குடும்பத்தில் இருந்தாலும் நமது பேச்சு, நமது நடத்தை, பழக்க வழக்கங்கள் சூழ்நிலையை சுமையானதாக ஆக்கக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது. யாருடைய மனதையும் குழப்பத்தில் கொண்டு வரக்கூடியதாக நமது பேச்சு, நடத்தை இருக்கக்கூடாது. இதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக பாரமான மனதுடையவர்களையும் சரளமானவராக ஆக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பாரமான சூழ்நிலையையும் மகிழ்ச்சியானதாக ஆக்கக்கூடியதாக நமது பேச்சு இருக்க வேண்டும். நாம் நமக்குள் இந்த ஒரு கலையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாரமான சூழ்நிலையையும் நமது வார்த்தைகள் மூலம் மகிழ்ச்சியானதாக ஆக்கிவிட வேண்டும். இதனால் நமது வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளும் சமாப்தியாகிவிடும். இதை நாம் சொமானுடைய பயிற்சி மூலம் துவங்குவோம். நான் ஒரு மகான் ஆத்மா. எனது இந்த வாழ்க்கையை மகான் காரியத்திற்காக நான் இந்த பூமியில் அவதாரம் செய்துள்ளேன். இங்கு சுகம், சாந்தியினுடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக சுகமான ஒரு யாத்திரையை நாம் நினைவு செய்வோம். நான் தேவகுல மகான் ஆத்மா. நீண்ட காலம் தேவதா சுரூபத்துடன் நான் இருந்திருக்கின்றேன்.
அப்போது தேவதா சன்ஸ்கார் நமக்குள் வெளிப்படைந்துவிடும். இன்று விசேஷமாக முழு நாளும் இந்த 5 சொரூபத்தினுடைய பயிற்சி நாம் செய்வோம். சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகுவோம். அப்போது சிந்தனைகளில், வாழ்க்கையில், ஸ்திதியில் சிரேஷ்ட தன்மையும் தெய்வீக தன்மையும் நமக்குள் வந்துவிடும். முதலில் ஆத்மஸ்வரூபம். நான் ஆத்மா, நான் இந்த தேகம் அல்ல. பிறகு தேவதா ஸ்வரூபம். எதிரில் அந்த தேவதா ஸ்வரூபத்தை நிலைநிறுத்தி, இது என்னுடைய 2500 வருடங்களின் தேவதா ஸ்வரூபம் என்பதை நினைவு செய்யுங்கள். கோயிலில் பூஜைக்குரிய ஸ்வரூபம். பிறகு பிராமண ஸ்வரூபம். இதன் மூலம் நான் பிரபுவின் சந்திப்பினுடைய ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றேன். பிறகு ஜொலிக்கக்கூடிய ஆடை அணிந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபம். இந்த பயிற்சியை ஒரு முறை செய்தாலும் மிக அழகான நல்ல அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி.